ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழில் பூங்காவில் 470 ஏக்கர் பரப்பளவில் 9,000 கோடி மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் தொழில் நிறுவனம் அமைப்பதற்கான பணியை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய பெரு நிறுவனங்களுக்கும் மட்டுமல்ல, உலக பெரு நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக உள்ளது. அதன்படி டாடா குழுமத்தின் பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் இருப்பதால் நம் மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் குறிப்பாக பெண்களும் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது பணப்பாக்கத்தில் 9,000 கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள டாடா மோட்டார்ஸ் திட்டத்தால் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க உள்ளதாக பேசினார். மேலும் தமிழ்நாடுதான் இந்தியாவின் வாகன மற்றும் எலக்ட்ரானிக் வாகன உற்பத்தியில் தலைநகரமாக விளங்குவதால் எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதோடு இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்குகிறது. அதுபோல் வருகின்ற 2030க்குள் தொழில்துறையில் தமிழ்நாட்டில் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும். இந்தியாவின் மட்டுமல்ல, தெற்காசியாவிலே முதலீடுகள் மேற்கொள்ள சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மேம்படுத்தப்படும். அதன்படி 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு ஈர்க்கப்பட்டு 31 லட்சம் நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். அரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாபெரும் கல்விக்கடன் வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி 54 மாணவ மாணவிகளுக்கு 6,39 லட்சம் மதிப்பிலான கல்வி கடனுதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் ஆர். காந்தி, தமிழக அரசு கல்விக்கும் சுகாதாரத்துறைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. எனவே மாணவ பருவத்தில் நன்கு படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். குறிப்பாக கடந்த ஆண்டு நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு ரூபாய் 33,31 லட்சம் கல்வி கடனாக வழங்கப்பட்டது. நடப்பாண்டில் 3000 மாணவர்களுக்கு 42 கோடி ரூபாய் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் வாலாஜாபேட்டை அடுத்த திருமலைச்சேரி கிராமம் அருகே உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாலாறு அணைக்கட்டு ஆனது கடந்த ஆண்டுகளில் கனமழையின் காரணமாக சேதமடைந்து காணப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசு சார்பில் ரூபாய் 200,66 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் பாலாறு அணைக்கட்டு பகுதியில் தமிழக நீர்வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி ஆகியோர் நேரில் சென்று தடுப்பணையை பார்வையிட்டதோடு சேதமடைந்துள்ள பகுதிகளை குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், தமிழகத்தில் எங்கு தண்ணீர் தேவைகள் இருக்கிறதோ அதனை அறிந்து அணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினை அதன் தலைமை இயக்குனர் பியூஷ் ஆனந்த் வருகை தந்து ஆய்வு செய்தார். அப்பொழுது படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து படை பிரிவின் வளாகம், மோப்ப நாய்களின் சாகசங்களை பார்வையிட்டு பேரிடர் மேலாண்மை பயிற்சி மையம், மீட்பு உபகரணங்கள், வாகன பிரிவு, நீச்சல் குளம் போன்றவற்றை ஆய்வு செய்தார். அதேபோல் வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணி, விஜயவாடா வெள்ளம் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் மீட்பு படை வீரரிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து வீரர்கள் மத்தியில் பேசிய தலைமை இயக்குனர் பியூஷ் ஆனந்த், வயநாடு, விஜயவாடா ஆகிய பகுதிகளின் மீட்பு பணியில் சிறப்பாக செயல்பட்டு பொதுமக்களையும் அவரது உடைமைகளையும் பத்திரமாக மீட்ட வீரர்களின் பணிகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார் என்றும், வருங்காலத்தில் வீரர்கள் இதுபோன்று துரிதமாக பாதுகாப்பான மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.